கெமிக்கல் ப்ராடக்ட் யூஸ் பண்ணா மட்டும்தான் ஸ்கின் நல்லா இருக்கும், அப்பதான் ஃபேர் ஆக முடியும். நிறைய பேர் இந்த ஒயிட்டனிங் ப்ராடக்ட் அது இதுன்னு அதெல்லாம் யூஸ் பண்ணா மட்டும் தான் ஃபேர் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் வந்துட்டு இது ஒரு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இன்னொன்னு ஹேர் ஆயில் பத்தி நான் தனியா உங்களுக்கு ஒரு வீடியோவே போட்டிருப்பேன். கண்டிப்பா ஹேர் ஆயில் வந்துட்டு காய்ச்சி அப்படியே எடுத்துட்டு வர ஆயில் கிடையாது. ஹெர்பல்ல இன்ஃபியூஸ் பண்ணி சன்லைட்ல ப்ராசஸ் பண்ற ஆயில் தான் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம். வெறும் கோகோனட் ஆயில் மட்டுமே அதுல இருக்காது, ஆல்மண்ட் ஆயில். இந்த மாதிரி ஹேரை வந்து நல்லா சாஃப்டா வச்சுக்கிற, ட்ரைனஸ் இல்லாம வச்சுக்கிற, ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப் பண்ற இன்கிரீடியன்ஸ் எல்லாம் ஹேர் ஆயில் வந்து இருக்கும். நிறைய பேருக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அப்படியே டக்குன்னு காய்ச்சி அப்படியே கொடுக்க, ஒரு சேல் பண்றதுக்காக நம்ம கொடுக்கணும்னு நினைக்கல. நீங்க ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணும்போது உங்களோட சாட்டிஸ்பாக்சன் தான் கமல் நேச்சுரல்ஸோட சக்சஸ் நான் நினைக்கிறேன். சோ அதனாலதான் ஒவ்வொரு ப்ராடக்ட்டும் நம்ம வீட்டுக்கு எனக்கு எப்படி பண்ணுவேன், என்னோட குழந்தைங்களுக்கு எப்படி பண்ணுவேன் அப்படிதான் எல்லாத்துக்குமே நான் வந்து கொடுத்துட்டு இருக்கேன். அதே மாதிரி ஹேர் ஆயிலுமே நம்ம எல்லா இன்கிரீடியன்ஸுமே மொத்தமா போட்டு ஒரே ஆயில் ரெடி பண்றது கிடையாது. 3 ஹேர் ஆயில் வந்து வச்சிருக்கோம். அதிலே வந்து ஆயில் தனியா செப்பரேட்டா உங்களுக்கு வந்து வரும். இந்த ஹேர் ஆயில்ல கிரீன் ஆயில்ல தனியான இன்கிரீடியன்ஸும் ரெட் ஆயில்ல தனியான இன்கிரீடியன்ஸும் இருக்கும். மொத்த ஹெர்பல்ஸையும் ஒன்னா கொட்டி ஒரே ஹேர் ஆயில் நான் உங்களுக்கு கொடுக்கவும் இல்லை. ஏன்னா ஒவ்வொரு ஹெர்பல், ஒரு சில ஹெர்பல்ஸ் எல்லாம் இதோட மிக்ஸ் பண்ணா அதோட தனித்துவம் வந்து நம்மளுக்கு தெரியாது. சோ அதனாலதான் நம்ம தனித்தனியா வந்து ஹேர் ஆயில் வந்து கொடுக்குறோம். ஆயிலும் அப்படிதான். கமல் நேச்சுரல்ஸ் ஆயிலுக்கு அப்புறமே நம்ம லான்ச் பண்ணதுக்கு அப்புறமே நிறைய இடத்துல வந்து இதே மாதிரி ஐப்ரோ க்ரோத் ஆயில் கிடைக்குது. நான் யூஸ் பண்ணேன், ஆனா ரிசல்ட் இல்லை. அகைன் நம்மளோட ப்ராடக்ட்ஸ் வாங்குற கஸ்டமர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. கமல் நேச்சுரல்ஸோட கஸ்டமர் எல்லாமே ரிப்பீட்டட் கஸ்டமர் தான். 75% எல்லாமே எப்பவுமே ரிப்பீட்டட் கஸ்டமர் தான். ஒன்ஸ் கமல் நேச்சுரல்ஸ் ப்ராடக்ட் வாங்கிட்டு ஸ்டாப் பண்ணிட்டு போனவங்கன்னு இல்லவே இல்ல. கண்டிப்பா என்ன பண்ணுவாங்கன்னா, சில பேர் வந்துட்டு ஒரு 6 மந்த் நான் வந்து ஃபாரின்ல இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி வாங்குவாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு வெளியில நிறைய இடத்துல ட்ரை பண்ணிட்டேன் சிஸ்டர், எனக்கு வந்து பாக்குறதுக்கு டெம்டிங்கா இருந்தது, வாங்கணும் போல இருந்தது, அதனால வாங்கினேன், அதுக்கப்புறம் வந்து ஸ்கின் பயங்கரமா கருத்துருச்சு, திரும்பியும் நீங்களே சொல்யூஷன் சொல்லுங்க சொல்லிட்டு வந்த கஸ்டமர்ஸும் நிறைய பேர் இருக்காங்க. சோ ஒன்ஸ் நீங்க கமல் நேச்சுரல்ஸை பிலீவ் பண்ணல அப்படின்னா ஒரே ஒரு தடவை நம்ம ப்ராடக்ட் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறமா சொல்லுங்க.